இந்த நாளிலே இந்த ஆர்டினரி சர்வீஸில் இந்த அருமையான அவருடைய நடத்துவது மகிழ்ச்சி. நான் வரும்போதெல்லாம் அந்த தம்பிகிட்ட சொல்லுவேன், நீ வருங்காலத்தில் ஊழியக்காரனை வருவேன், ஊழியக்காரனை வரணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். அதாவது டாக்டர் மகன் டாக்டராக வரான், இன்ஜினியர் மகன் இன்ஜினியராக வரான், வக்கீல் மகன் வக்கீலாக வரான். ஆனால் பாஸ்டர் பையன் பாஸ்டராக வர்றதில்லை. புரியல நினைக்கிறேன். டாக்டர் பையன் டாக்டராக வரான், வக்கீல் பையன் வக்கீலாக வரான், ஆடிட்டர் பையன் ஆடிட்டராக வரான். ஆனால் பாஸ்டர் பிள்ளைகள் பாஸ்டராக வர்றதில்லை. அதுக்கு என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா, நாம் படுற கஷ்டத்தை அவன் படக்கூடாது. இங்கே உட்காந்துருக்கிற எத்தனை பாஸ்டருங்க பிள்ளைங்க பாஸ்டராக இருக்கிறாங்க? உங்களை ஆர்டினரி சர்வீஸ் நடத்த சொன்னாங்க, இதை நடத்த சொல்லலைன்றீங்களே. ஒரு பாஸ்டர் பையன் கண்டிப்பாக பாஸ்டராக வரணும். கவனிங்க, அவங்க சொல்கிற வார்த்தை என்னென்னா, நாம் பட்ட கஷ்டத்தை என் பிள்ளைகள் படக்கூடாது. இல்லை, நாம் ஒரு கஷ்டமும் படலை. யோசித்து பாருங்களேன், பிதாக்களின் ஆசீர்வாதத்தை விட பிள்ளைகளின் ஆசீர்வாதம் பெரிதாக இருக்கும். இன்றைய வயலாக உங்கள் பிள்ளைகளை பாஸ்டருக்காக ட்ரெயின் பண்ணுங்கள். அப்பா சொன்ன மாதிரி எனக்கு 3 பொம்பளை பிள்ளைகள். ஒன்று எம்பி எம்ஃபில், அதை ஒரு ஊழியக்காரன் கொடுத்துருக்கிறேன், அவர் தெரிஞ்சவர் தான், மைக்கேல். 2வது மகள் எம்காம் சிஏ, சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். அந்த பிள்ளையும் அவருக்கு பிரியமான ஒரு மகனை கொடுத்துருக்கிறேன், இஸ்ரேல், மதுரையில். 3வது பொண்ணு ஒரு எம்ஏபிஎல், எம்எஸ்சி சைக்காட்டிஸ்ட், அதையும் ஒரு பாஸ்டர் கொடுத்துருக்கிறேன். உலகத்துக்கு ஊழியம் பண்ணால் பேக்கெட் நிரம்பும், ஏசுநாதருக்கு ஊழியம் பண்ணால் மனசு நிரம்பும். மணி வில் ஃபில் ஒன்லி யுவர் பேக்கெட் பட் நாட் யுவர் ஹார்ட், பட் ஜீசஸ் கேன் ஃபில் யூ போத். அவர் ஐடியில் ஒர்க் பண்ணியிருந்தார், நல்ல சம்பளம் வாங்கியிருந்தார். ஆனால் ஆண்டவருக்காக விட்டுருக்கிறார். கிறிஸ்துவுக்காக இழந்த யாரும் தரித்திரரானதில்லை, ராஜ்ஜிய மேன்மைக்காக நஷ்டப்பட்டதே இல்லை. பிக் பிளெஸ்ஸிங் இன் அ ஸ்மால் டெடிகேஷன். சின்ன அர்ப்பணத்துக்கு பெரிய ஆசீர்வாதம். அதுக்கு அப்பாவே ஒரு பெரிய உதாரணம். ஆமேன். அதனால் டாக்டர் பில்லிகேரம் ஒரு வார்த்தையை சொன்னார், அமெரிக்காவின் ஜனாதிபதி என்று சொல்லப்படுவதை விட ஆண்டவரின் ஊழியர் என்று சொல்லப்படுவது ஆசீர்வாதம். அவர் சொன்னார், ஐ ஆம் ப்ரவுட் டு பி கால் எ சர்வன்ட் ஆஃப் காட் ராதர் தன் கால் டு பி த பிரசிடென்ட் அமெரிக்கா. அமெரிக்காவின் ஜனாதிபதி என்று சொல்லப்படுவதை விட ஆண்டவரின் ஊழியர் என்று சொல்லப்படுவது ஆசீர்வாதம். ஆமேன். பிளஸன் அவர் பேரே வருது. அமெரிக்கா ஜனாதிபதி சொல்லப்படுவதை விட ஆண்டவரின் ஊழியர் என்று சொல்லப்படும் ஆசீர்வாதம். ஒவ்வொரு தடவையும் நான் சொல்லுவேன், வரும்போது நீ ஊழியத்துக்கு வரணும், நீ ஊழியத்துக்கு வரணுன்னு. அப்படியே கர்த்தர் இன்றைக்கு அவரை ஒரு ஊழியக்காரனை மாற்றியிருக்கிறார். திரும்ப சொல்லுகிறேன், ஒரு ஊழியக்காரனுக்கு மகனாக இருப்பது அதை விட பெரிய ஆசீர்வாதம். ஒரு ஆமீன் சொல்ல மாட்டிங்களா? இங்கே பாஸ்டர் பிள்ளைங்களாம் இல்லை. இன்னொன்று சொல்லிடுறேன், எனக்கு கிடைச்ச சந்தர்ப்பத்தில், ஊழியனின் மகள் ஊழியனுக்கு மனைவியாக இருக்கணும், விசுவாசிக்கு மனைவியாக இருக்கக்கூடாது. புரியவே மாட்டேங்குது. ஊழியனின் மகள் ஊழியனுக்கு மனைவியாக இருக்கணும், அங்கே போய் உட்காந்துக்குன்னு பின்னால் உட்காந்துருக்கூடாது. ஒரு ஊழியனின் மகள், சுத்தமாக சொல்லுங்கள், யாரும் வரமாட்டேன்றாங்களா? ஜெபிங்க, கட்டாயம் வருவார். இப்பொழுது அவர் ரெஜிஸ்டர் ஒரு சின்ன சாட்சி சொல்லுவார். அதை தொடர்ந்து ஆர்டைன் என்ற வார்த்தை அர்த்தம் எரேமியா 1:5 தான் ஃபஸ்ட் டைம் வருது. ஆர்டைன் என்ற வார்த்தை எரேமியா 1:5, ஐ ஆர்டைன்ட் யூ இன் எ மதர்ஸ் வூம். எல்லாரும் ஒரு சின்ன வார்த்தை சொல்கிறேன், தொழில் செய்த பிறகு தொழிலுக்கு சொந்தக்காரராக மாறுறாங்க. A doctor became a doctor after completed his medicine. A lawyer became a lawyer to complete his law. ஆனால் ஒரு ஊழியன் மாத்திரம் பிறக்கும் போதே ஊழியனாய் பிறக்கிறான். விசுவாசித்தவர் ஆமீன் சொல்லுங்க. A pastor born as a pastor. அந்த எரேமியா 1:5 படிங்க. நான் உன்னை அறிந்தேன், உன்னை ஊழியனாய் அறிந்தேன். எங்கே? தாயின் கருவில். இருக்கிற எல்லாருமே சந்தர்ப்பத்தால் பாஸ்டர் ஆகலை, பை பர்த் வி born as a pastor. ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? பிறப்பாலே நாம் பாஸ்டர் தான். ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? நான் பாஸ்டர் வந்த பிறகு நான் பாஸ்டர் வரல. நான் ஒரு இந்து மார்க்கத்திலேருந்து வந்தேன். என் பேர் ராதாகிருஷ்ணன். ஆனால் எனக்கு ஒன்று தெரியும், ஈவன் தோ மை நேம் இஸ் ராதாகிருஷ்ணன், எனக்கு தெரியும் ஐ born as a pastor in my mother's womb. என் தாயின் கருவிலேயே நான் பாஸ்டராக தான் பிறந்தேன், பாஸ்டராக வாழ்வேன், பாஸ்டராகவே மறிப்பேன். எல்லாம் சொல்லுங்கள், born as a pastor, live as a pastor, die as a pastor. நீ நிறைய பேர் live as a pastor, die as a businessman. இல்லை, நான் பாஸ்டராக பிறந்தேன், பாஸ்டராகவே இருப்பேன், பாஸ்டராகவே மறிப்பேன், என்ன வந்தாலும் எது வந்தாலும். தொடர்ந்து ஒரு வசனத்தை சொல்லி இந்த ஆர்டினரி சர்வீஸ் நடத்தும்படி விரும்புகிறேன். அப்போஸ்தலர் நடபடியின் புஸ்தகம் தகப்பனார் நிறைய பேசியிருக்கிறார். அப்பா
ஒரே ஒரு வசனம், அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 13ஆம் அதிகாரம் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்து கொண்டிருக்க போது பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்திற்காக அவர்களை பிரித்து விடுங்கள். இந்த வார்த்தை அருமையான மகனு சொல்ல நம்புகிறேன். நான் அழைத்த ஊழியம், பேனா இருந்து அண்டர்லைன் பண்ணுங்க. நான் அழைத்த ஊழியம். ஐ ஆம் த ஒன் தட் ஐ கால்ட் யூ. அவர் அழைத்த ஊழியம், தகப்பனார் அழைத்த ஊழியம் அல்ல, யாரோ சொல்லி அழைத்த ஊழியம் அல்ல, அவர் அழைத்த ஊழியம். அந்த இடத்துல பல தரப்பட்ட மக்கள் இருக்கிறார்கள். அரண்மனையிலே வளர்ந்த ஒரு சிமியோன் என்கிறவர் இருக்கிறார். அங்கே பல தரப்பட்ட மக்கள் இருக்கிறாங்க. வசந்த படிக்கிறேன். முதல் வசனம், பர்னபா, நீகர், சிமியோன், சிரேனே ஊரானாகிய தேசாதிபதியாகிய மகனாகிய ஏறு வளர்க்கப்பட்ட மனாயின், அத்தனை பேர் இருந்தாங்க. ஆனால் ஆண்டவர் ஒருத்தனை அழைத்தார். நான் சொல்ல வந்த வார்த்தை ஒரு 5 காரியம் சொல்லுகிறேன். இட்ஸ் அ பர்சனல் காலிங். அப்பா சொல்லி நீ வரல, ஆண்டவர் சொல்லுகிறார் நான் அழைத்த ஊழியம். ஒரு நாளும் யூ ஹேவ் டு ரிமெம்பர் த வேர்ட், அவர் அழைத்த ஊழியம். ஒரு மனிதர்களோ ஒரு ஸ்தாபனமோ யாரோ சொல்லி அழைக்கலை, அவர் சொல்கிறார் நான் அழைத்த ஊழியம். அந்த நான் என்ற வார்த்தையில் ஆளுகை இருக்கிறது, அதிகாரம் இருக்கிறது, அரசாட்சி இருக்கிறது, ஆசீர்வாதம் இருக்கிறது. அந்த வேர்டு தான் நான். நீங்கள் எல்லோரும் சொல்லுவாங்க நான் சொல்கிற அந்த வார்த்தை இல்லை. நான், என்னோடய அதிகாரம் இருக்கிறது, என்னுடைய ஆசீர்வாதம் இருக்கிறது, என்னுடைய ஆலோசனை இருக்கிறது, என்னுடைய அரசாட்சி இருக்கிறது. நான் அழைத்த ஊழியம், பர்சனல் காலிங். 2வது சொல்ல விரும்புகிறேன், இட்ஸ் அ ப்ரெஷியஸ் காலிங். இந்த உலகத்தில் நிறைய பேருக்கு அந்த பாக்கியம் இல்லை, ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். தூதர்களுக்கு இல்லாத ஒரு பாக்கியத்தை கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிறார். நம்பர் 1 இஸ் அ பர்சனல் காலிங். நம்பர் 2 இஸ் அ ப்ரெஷியஸ் காலிங். நம்பர் 3 இட் இஸ் அ பவர்ஃபுல் காலிங். அந்த வசனத்தை படிக்கிற கிழங்க, அவன் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனாய். அங்கே வசனத்தில் போட்டிருக்குது 8ஆம் வசனம், 9ஆம் வசனம், பவுல் என சொல்லப்பட்டவன் பரிசுத்த ஆவியினால் நிறைந்து. ஸோ இட்ஸ் அ பவர்ஃபுல் காலிங், பர்சனல் காலிங், ப்ரெஷியஸ் காலிங், பவர்ஃபுல் காலிங். 2வது இட்ஸ் அ ப்ரொடெக்டிங் காலிங். நிறைய எதிர்ப்பு வரும், நிறைய போராட்டம் வரும். இனிமேல் தான் பிரச்சனையே இருக்குது. உலகத்தில் பாடம் சொல்லி பரீட்சை வைக்கிறாங்க. ஆனால் இயேசுநாதர் பரீட்சை வச்சு தான் பாடம் சொல்லி கொடுக்குறார். இனிமேல் தான் பரீட்சையே இருக்குது. இந்த வேர்ல்ட் த லெசன் கம்ஸ் ஃபர்ஸ்ட், த டெஸ்ட் கம்ஸ் நெக்ஸ்ட். ஆனால் ஊழியனுக்கு முதல்ல பரீட்சை, அப்புறம் தான் பாடம். அது அப்பா நிறைய படிச்சிருப்பார். ஸோ தெர் இஸ் எ ப்ரொடெக்டிங் காலிங். கடைசி ஒன்று சொல்லி முடிக்கிறேன், ஒரே ஒரு வார்த்தை, இட்ஸ் எ ப்ரொமோட்டிங் காலிங். கடைசி வார்த்தை 13ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தில் போட்டிருக்குது. 48ஆம் வசனம், அதை மட்டும் நீங்கள் படிங்க. புறஜாதியார் கர்த்தருடைய வசனம் அத்தேசமெங்கும் பிரசித்தமாயிற்று. உன்னால் வசனம் தேசமெங்கும் பிரசித்தப்படுத்தப்படும். அப்பாவால் எப்படி அந்த பாட்டு பிரசித்தப்படுத்தப்பட்டிருக்கிறதோ புரியுதா உங்களுக்கு? நான் கடந்த வாரத்தில் போர்ச்சுகல்னு ஒரு நாட்டுக்கு போயிருந்தேயா. அங்கே உங்கள் பாட்டு பாடுறாங்க, சீனாவில் பாடுறாங்க, ஜப்பானில் பாடுறாங்க, புரியுதா உங்களுக்கு? அமேசான் காடுகளில் பாடுறாங்க, தேசமெங்கும். ஸோ பாப்புலாரிட்டி காலிங். ஒன்ஸ் அகெயின், பர்சனல் காலிங், ப்ரெஷியஸ் காலிங். 2வது பவர்ஃபுல் காலிங், ப்ரொடெக்டிங் காலிங், இஸ் அ ப்ரொமோட்டிங் காலிங். உங்கள் அப்பா விட உன்னை கர்த்தர் பிரசித்தப்படுத்துவார். பிதாக்களின் ஆசீர்வாதத்தை விட பிள்ளையின் ஆசீர்வாதம் பெரிதாக இருக்கும். அது நித்தியமாக இருக்கும், பர்வதம் மட்டும் இருக்கும், தலைமுறை தலைமுறையாக இருக்கும். இது ஆதியாக 49 யாக்கோபு சொல்லுகிற வார்த்தை. பிதாக்களின் ஆசீர்வாதத்தை விட பிள்ளைகளின் ஆசீர்வாதம் பெரிதாக இருக்கும். ஒரு சில கேள்விகளை அவருடைய, அதாவது வழக்கமாக கேட்கிற கேள்விகள் தான். பொதுவாக இது ஒரு பழக்கத்தோடு கேட்கிற கேள்வி இருந்தாலும் ரைட். நீங்கள் எப்பொழுதும் தேவனுக்கு பயந்து எல்லாவற்றிலையும் உண்மையுள்ளா இருப்பீர்களா? நீங்கள் எல்லாவற்றிலும் வார்த்தையிலும் நடக்கையிலும் ஆவியிலும் அன்பிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் நற்கிரியைகளிலும் உங்கள் குடும்பத்திற்கும் விசுவாசிகளுக்கும் நல்ல முன்மாதிரியாக இருப்பீர்களா? இந்த முறை சொல்லுகிறேன், எல்லாவற்றிலும், நடையில், உடையில், பேச்சில், அங்கே போட்டு நடக்கையில், ஆவியில், அன்பில்,
விசுவாசத்தில், கற்பில், நற்கிரியைகளில் உங்கள் குடும்பத்திற்கும் விசுவாசிகளுக்கும் நல்ல முன்மாதிரி இருப்பீர்களா? இருப்பேன். நீங்கள் வெட்கப்படாத தேவ ஊழியக்காரனாக இருக்கும்படி தேவ வசனத்தை ஜாக்கிரதையாய் படித்து ஆராய்ந்து பார்ப்பீர்களா? பண்ணுவேன். நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல ஊழியக்காரனாக இருக்கும்படி சத்தியத்தை நிதானமாய் பகுத்து போதித்து ஆரோக்கியமான உபதேசத்தை உபதேசிப்பீர்களா? அப்பா சொன்னார், தேவனுக்கு பிரியமுண்டாக பிரசங்கிப்பீர்களா? மனுஷனுக்கு பிரியமுண்டாக அல்ல, ஜனங்களுக்கு பிரியமுண்டாக அல்ல, தேவனுக்கு பிரியமுண்டாக. 5வது, எப்பொழுதும் எல்லாவற்றுக்காகவும் அவரையே நம்பி, அண்டர்லைன் பண்ண சொல்கிறேன், அவரையே நம்பி விசுவாசமும் நல்மனசாட்சியும் உடைவாய் நடந்து கொள்வீர்களா? நடந்து கொள்வேன். பாலியத்துக்குரிய இச்சைகள், பண ஆசை, பொருள் ஆசை இவைகளை விட்டு ஓடி தேவபக்திக்குரிய முயற்சி பண்ணுவீர்களா? பண்ணுவேன். இங்கிலீஷில் ஃபாலோ, ஃப்ளீ அண்ட் ஃபைட். நம்பர் 1 ஃபாலோ, நம்பர் 2 ஃப்ளீ, நம்பர் 3 ஃபைட் ஃபார் தட். கடைசியாக யாவரோடும் சமாதானமாக இருந்து எப்பொழுதும் மனத்தாழ்மையாய் நடந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றி முடிக்க விரும்புகிறீர்களா? ஆமென். ஆங்கிலத்தில் வார்த்தை இருக்கிறது, when God calls he equips, when God calls he provides. உலகம் திறமை உள்ளவனை தெரிந்து கொள்ளுகிறது, தேவன் தெரிந்து கொண்டவனுக்கு திறமைகளை கொடுக்கிறார். when God calls he equips. நிச்சயம் உங்களை பயன்படுத்துவார். சொன்ன மாதிரி ப்ராக்ரெசிவ், ப்ரொடக்டிவ், பொசசிவ், இந்த 3 ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் உங்களுக்கு தருவார். எல்லாரும் இவர்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். அப்பா வந்து ஜெபிப்பார். நீங்கள் தான் எல்லாரும் எழுந்திருந்து ஊழியர்கள், விசுவாச மக்கள் எல்லாரும் கரங்களை உயர்த்தி இவருடைய வாழ்க்கையில தேவனுடைய சித்தம் நிறைவேறும்படியாக, தேவ நோக்கம் நிறைவேறும்படியாக, எந்த நோக்கத்திற்காக தேவன் அழைத்தாரோ தாயின் கருவில உருவாக முன்னமே அவர் தெரிந்து கொண்டார். உலக தோற்றத்துக்கு முன்னமே தாயின் கருவில அந்த தேவன் வாழ்க்கையில நடத்தும்படியாக இந்த இளம் வாலிப காலத்திலே ஆண்டவருக்கு பிரியம் உண்டாகும்படியாய் a personal calling, a precious calling, a protective calling, a powerful calling, a promoting calling. இவரை கொண்டு தேசங்களிலே, பட்டணங்களிலே, உலகம் முழுவதும் கர்த்தரை பயன்படுத்தும்படியாய் எல்லாரும் கரங்களை உயர்த்தி பிதாக்களின் ஆசீர்வாதத்தை விட பிள்ளையின் ஆசீர்வாதம் பெரிதாக இருக்க வேண்டும். சுவாமிதாசுடைய ஆசீர்வாதத்தை விட இவருடைய ஆசீர்வாதம் உயர்ந்ததா இருக்கணும், நித்தியமா இருக்கணும், தலைமுறையா இருக்கணும். எல்லாரும் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. நல்ல தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. வல்லமை இறங்கணும். ஹல்லேலூயா. ஷகபகதரா அபகதரலரகபக ஏ பகதரலர. அப்படி அந்நிய பாஷை பேசி எக்ஸ்ட்ரானரி அனாயிண்டிங் இறங்கணும். அப்போஸ்தலர் 13ல பவுலையும் பர்னபாவையும் நிரப்பி ஃபுல்லாக்கி அனுப்புனாங்க. பிசாச விரட்ட முடிந்தது. எலிமாவை குருடாக்குற அந்த வல்லமை அரசாத கவர்னர விசுவாசியா மாத்திர வல்லமை 13ஆம் அதிகாரத்தில் நடந்த எல்லா அற்புதங்களும் இவன் வாழ்க்கையில தேசமெங்கும் பிரசித்தம். பட்டணங்கள் தாச விட பல மடங்கு, எலியாவை விட எலிஷா டபுள் போர்ஷன், அப்பாவுக்குள்ளது டபுள் போர்ஷன். கால் மிதிக்கும் தேசம் சொந்தமாய் மாற வேண்டுமே. கண் பார்க்கிற பூமி கல்வாரி கொடி பறக்கணுமே. நோக்கிப்பா அரைஸ் அண்ட் வாக். எழுந்து நடந்து திரி. கண்களை ஏறெடுத்து பா. உனக்கு சொந்தமாகும் ஆபிரகாமின் ஆசீர்வாதம் ரைட்ஷனுக்கு உண்டாவதாக. எல்லாரும் ஊழியர்களும் அன்பு விசுவாசிகளும் அருமை தேவகுமாரனும் சேர்ந்து இந்த மகனை நாங்கள் உமக்கென்று பிரித்தெடுக்கும்படி ஜெபிக்கிறோம்.
இயேசுவின் நாமத்தில். ஆமென் ஆமென். வானத்தையும் பூமியையும் படைத்த நல்ல ஆண்டவரே, வா தர்மையான நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். வா உலக தோற்றத்துக்கு முன்னமே இந்த நாளை முன்குறித்தீர், இந்த நாளின் சம்பவத்தை முன்குறித்தீர், இந்த மகனையும் முன்குறித்தீர் ஆண்டவரே. தாயின் கருவிலேயே இவரை தெரிந்து கொண்டீரே, உடைய ஊழியக்காரனை மாற்றிருக்கிறீரே. நன்றி அப்பா. ஒரு ஊழியனின் மகன் ஊழியன் மகனாய் வர வேண்டும் என்ற விருப்பம் ஐயா. இதை கேட்டது போல and it is a personal calling, it's a precious calling, it is a powerful calling, it is a protecting calling, it is a promoting calling. இவரை தேசமெங்கும் பயன்படுத்தும், உலகமெங்கும் பயன்படுத்தும். பிதாக்களின் ஆசீர்வாதத்தை விட ராசோன் பெரிதாய் இருக்கட்டும். பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்திலே உமக்கென்று அர்ப்பணிக்கிறோம் ஐயா. ஜீவகாலம் முழுவதும் வாலிபத்திலேயும் எல்லா நிலைகளிலேயும் நமக்கு சாட்சியாய் வாழ்ந்து அநேகருக்கு ஒரு முன்மாதிரியாய் வாழ்ந்து ஊழியத்தை தகப்பனுடைய இதயத்தை மகிழ்ச்சியாக்குகிற ஒரு மகனாய் மாற்றும். பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்திலே நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. அவருடைய ஆசீர்வாதம் தலைமுறை தலைமுறையாய் இருக்கட்டும். அவருடைய எதிர்காலம், அவருடைய ஊழியங்கள் இன்னும் பிரகாசமா இருக்கட்டும் ஐயா. பேரு கேட்டது போல பிரகாசம் உள்ள மகனாய் வளர இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.